வணக்கம். greetings to all. இன்று யோகசாமி குரு பூஜை தினம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்திவான கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் PSSM தமிழ் யூரோப் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் இன்று தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு, முதல் first 15 minutes with the music, another 15 minutes without music, silence meditation. So altogether we are going to do 30 minutes of meditation. After that we are going to celebrate Yoga Swami's Guru Puja Day today. இன்று இதை எடுத்து நடத்துவதற்கு உண்மையாக ஒப்புக்கொண்டுள்ள காந்திமதி மாஸ்டருக்கு நல்ல நன்றியை தெரிவியுங்கள். மற்றது இதில் சிவாமோகன் மாஸ்டர் தான் முதலாவதாக தேவாரம் பாட இருக்கிறதை சொல்லுவார். விருப்பமண்டா அவருக்கு பாட சொல்லுங்க, அல்லாட்டி உங்களோட முறையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதன்படி நீங்கள் தான் நடத்துறீங்க காந்திமதி மாஸ்டர் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது இந்தியன் மெடிடேஷனை சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து Saroja Devi Sundarlingam Master is going to conduct a meditation. Thank you very much. எங்கள் குருபரன் சிவயோக சுவாமிகளின் பாதார விந்தங்களை பணிந்து என்று நாம் தியானத்திற்கு செல்வோம். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தியன்று, சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மையை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவுள். இப்படியே நாம் இடையறாது சிந்தித்து சிந்தித்து தியானத்தின் மூலம் கீழ்மை குணங்களை போக்கி மேலான தெய்வ நிலை அடைவோம் ஆக. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பெருமளவில் விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தியபடி கண்களை மூடியபடி நீங்கள் அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். இன்று நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்தினை மேற்கொள்ளப் போகின்றோம். முதல் 15 நிமிடங்களும் இனிமையான மன அமைதியை தரும் இசையுடன் இணைந்து தியானத்தை மேற்கொள்வோம். அடுத்த 15 நிமிடங்களும் மௌனமாக தியானத்தினை தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பு நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் 5 வினாடிகள் மெதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதை இட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு
அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் தியானத்தை நடத்தினார்கள். அதற்கு உதவியாக கனடாவிலிருந்து ஆனந்தி பாரதாசன், சிவாமோகன் மாஸ்டர் எல்லோரும் உதவி செய்தார்கள். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் இந்த தளத்தை காந்திமதி மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். அவர் தொடர்ந்து நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ்தாய்க்கும் எமது பெற்றோருக்கும் குருவுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இன்று ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஆடி மாதத்து ஆயிலி நட்சத்திரத்து ஜோஸ்வாமியின் குருபூசை தினத்தையொட்டி இங்கு நாம் இணையதளத்தில் கூடியுள்ளோம். அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் PSSM நிறுவனத்திற்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முதலாவதாக தேவாரம் புராணத்தை சிவாமோகன் மாஸ்டர் அவர்கள் தொடக்கி வைப்பார். நன்றி. அன்மியூட் பண்ணுங்க. நன்றி அம்மா. ஜோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நேரு, வானவர் மேலது நேரு, சுந்தரமாவது நேரு, துதிக்கப்படுவது நேரு, தந்திரமாவது நேரு, சமயத்தில் உள்ளது நேரு, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருச்சிற்றம்பலம். ஜோகர் சுவாமிகள் திருவடிகளுக்கு போற்றி போற்றி போற்றி. நன்றி அம்மா சிவாமோகன், மிகவும் அருமையாக பாடினீர்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இந்த பாடலால் ஆன்ம அறிவு என்பது இறைவனே குருவாக எழுந்தருளி எமக்கு எதிரே இருந்து போதிப்பதை காண்பதாலும், இறைவனின் நாமமாக குருவின் நாமத்தை செப்பதாலும், குருவின் வார்த்தையை கேட்பதாலும், இவை எல்லாவற்றையும் விட அந்த குருவுக்கும் குருவான இறைவனை மனதில் இணைந்து அவன் உருவாக நாம் கும்பிடும் திருவுருவை மனத்தில் இடைவிடாது சிந்திப்பதாலும் பெறப்படும் ஞானம் என்பது தெளிவு பெறுகிறது. சுவாமியின் கைப்பட எழுதிய நற்சிந்தனை பாடல் பகுதியின் திருமுக பாசுரத்தை வாசிக்கின்றேன். நீ உடம்பன்று, மனமான்று, புத்தியன்று, சித்தம் அன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. அதாவது தர்ம நெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலையில் திருமுன்னல் என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர். நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் அவருடைய தாய்.
நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதனைத் தொடர்ந்து முதலாவதாக விஜி கனகேந்திரன் அவர்கள் வேல் வேல் என்றதின் கீழ் வரும் அன்புடனே ஐந்தெழுத்தை வேல் வேல் என்ற பாடலை 92வது பக்கத்தில் இருந்து பாடுவார். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வேல் வேல். அன்புடனே ஐந்தெழுத்தை சொல்லு வேல் வேல், ஆசானடி கீழமந்து நீ நில்லு, கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை வெல்லு வேல் வேல், கூடாத கூட்டத்தை விட்டு நீ செல்லு, வஞ்சியர் ஆசையை தள்ளு வேல் வேல், வாழ்நாள் ஆசையை பேணாமல் கொள்ளு, சஞ்சலம் வந்தால் வரட்டும் வேல் வேல், சற்றும் அலையாமல் சாந்தத்தில் கட்டு, ஐந்து பூதமும் நீ அல்ல நம்பு வேல் வேல், ஐம்பொறி ஐம்புலனும் நீ அல்ல நம்பு, வெஞ்சினம் நெஞ்சில் வாராமல் காப்பாய் வேல் வேல், வேறு பொருளில்லா நிட்டையில் சேர்ப்பாய், பஞ்சம்படை வந்தபோது வேல் வேல், பரமன் திருப்பெயர் சப்பாமல் ஓது, நஞ்சை போல் புறன் பொருள் எண்ணு வேல் வேல், நாங்கள் சிவமென நாளும் நீ நம்பு, கஞ்சமலர் பதம் வாழ்க வேல் வேல், கருணை நிறைந்த பெரியோர்கள் வாழ்க, இந்திரன் முதலியோர் வாழ்க வேல் வேல், இவ்வுலகில் உள்ளோர் யாவரும் வாழ்க, அன்புடனே ஐந்தெழுத்தை சொல்லு வேல் வேல், ஆசானடி கீழமந்து நீ நில்லு, கொஞ்சம் கொஞ்சமாய் மனத்தை வெல்லு வேல் வேல், கூடாத கூட்டத்தை விட்டு நீ செல்லு. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. அருமை அம்மா, அருமை. நாங்கள் 5 புலன்களையும் வெல்ல வேண்டும், அதற்கு வேல்வேல் என்றதையும் சொல்ல வேண்டும், நமச்சிவாயத்தை சொல்ல வேண்டும் என்று மிகவும் அருமையாக சொன்னீர்கள். அதே போல நற்சிந்தனையில் தேகம் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்ததென்றான் எங்கள் குருநாதன், வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், விண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். சத்தியம்தான் எப்பொழுதும் உண்மையானது, அந்த சத்தியத்தை காண வைப்பவன் எங்கள் குருநாதன் என்று சொல்லி, அடுத்ததாக லிங்கரட்னம் அம்மையார் சிட்னியில் இருந்து கை தூக்கி இருக்கின்றார். அவர் சொல்லலாம். பாட்டு என்றால் பாடுங்கோ, இல்லை என்றால் மற்றாக்கள் பாட்டு பாட வந்தவையில விட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க பாடல் பாட போறீங்கன்னா பாடுங்கோ. நான் பாட இல்ல, ஒரு நச்சிந்தனை தான் சொல்லுவோம் என்று நினைச்சேன். ஒரு பாட்டு அடுத்தா போல பாடினா போல சொல்லுவீங்களோ? ஓமோ. ஓகே. ராணி இருக்கிறீங்களோ? ராணி ஆண்டி, சுசிலாண்டி, சுசீலா கனகலிங்கம் நிக்கிறீங்களோ? நம் பேர் எல்லாம் வந்தபடியே தெரியல. அதுல சில பேர் நம்பரோட ஒரு ஆள் இருக்கிறா. சுசீலா கனகலிங்கம் ஆண்டி இருக்கிறீங்களோ? அப்படி என்ன நீங்க காணாட்டா லிங்க ரத்னம் ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு.
எங்கள் குருநாதன் நம்மை நாம் அறிந்து எங்கள் குருநாதன் நம்மை நாம் அறிந்து கொள்ளற் பொருட்டு தம்மை தாம் அறிந்திருக்கும் சுவா அனுபவத்தை வெளிப்படுத்தி காட்டும் பகுதிகள் சிலவும் நச்சிந்தனையில் உள்ள தாம் பரம ரகசியமாக பேணிய அனுபூதி செல்வத்தை நம்பொருட்டு மறையாமல் எடுத்துரைத்த அப்பகுதிகள் நம்மை தேனுண்ட வண்டு போல் கழிக்கச் செய்வன. மாதவரும் காணா மகத்தான் ஆகிய எங்கள் குறிபரன் அங்கும் இங்கும் எங்கும் நான் அதை அறியும் விசரன் நான் என்பது போன்ற மொழிகளால் தாம் செறி ஒழியாது நிற்கும் சீதையும் அண்ட சராசரம் எல்லாம் சிவ சிவ பகத்திலே கண்டு தரிசித்துக் கொண்டேன். முண்டக மலர்பதம் கண்டேன், மூவரும் தேவரும் முளைத்ததும் கண்டேன் என்பன போன்ற பகுதிகளால் அண்ட குண்டமெல்லாம் அடங்கிய ஒரு வடிவாய் நிற்கும் திறத்துடன் தேவர்க்கும் மூவர்க்கும் முதலாய் நிற்கும் முதன்மையும் ஓங்கார மேடையின் மேலேறி நின்றேன். ஒன்றையும் காணேன் அடி குதம்பாய், ஒன்றையும் காணேன் அடி. தூங்காமல் தூங்கும் சுகம் வந்து வாய்த்தது. சும்மா இருந்தேன் அடி குதம்பாய், சும்மா இருந்தேன் அடி. நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். நன்றி அம்மா, மிகவும் அருமையாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. முத்தி நல்குமே என்ற பாடலில் ஒரு பகுதியை பார்த்து, தான தர்மங்கள் தவமும் புரியுங்கள், ஞான வீடு நமக்கு எளிதாமே, பூவின் மனம் போல் பொருந்திய புருடனை நாவினால் நமச்சிவாயவென்றுரைமே, ஆவிக்குள் ஆவியாகிய அமலனை சேவிக்க வல்லார் சிவகதி பெறுவார், பாவிகள் அறியார் பரம்பொருள் பதமலர் கூலி அளமின் கூட்டுவன் வருமுன், உன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தால் அன்னையைப் போலவே ஆதரிப்பாரே. பெரியவன் சிறியவன் என்பது பேதமை அரிதினும் அரிதே, அதனை அறிதல் பொறிவழி செல்லும் பொல்லா மனத்தை அறிவால் அடக்கி ஆனந்தமாமே. அகுதை அறிவோர் அதுவே ஆவர், இது இதென்போர் சீரழிந்தோர் ஆவர், எல்லாம் சிவன் செயல் என்பார் பெரியோர், மல்லாகத்தானே மறவாது வாழுக, சொல்லாமற் சொன்ன சொல்லின் உறுதி நல்லோர் அறிந்து நாடுவர் புத்தியே. நன்றி. ராணி ராஜலட்சுமி அம்மையார் இப்பொழுது அவரது பாடலை பாடுவார். அவர் சிவநாமம் சொல்லுவோம் பாடுவார். நான் பாடுறேன் காந்தி. ஓமந்தி ஓமந்தி பாடுவோம். யோகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், நமனை வெல்லுவோம், நாமே அவனென்று நடந்து செல்லுவோம், சோமசுந்தரன் பாதங்காடுவோம், சும்மா இருக்கின்ற சூற்றம் பேணுவோம், இனத்தை கொல்லுவோம், மனத்தை வெல்லுவோம், அனைத்தும் அவனென்று ஆற்றில் எண்ணுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், கையில் மலர் கொண்டு காலை மாலையும் செய்ய மேனியன் நடியில் விழுவோம், என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன் இவனை வேண்டினாள் என்று இன்பமே, சிரித்து முப்புறம் எரித்ததவனை சிந்தை செய்குவோம் தேவராபரே, நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், கமல நான்முகன் கண்டன் காண்கிலான் எமது நாயகன் என்பர் பெரியனே,
வழிகள் இரண்டையும் அடைக்க வல்லவர் ஒளியா இன்பத்தில் ஒற்று வாழ்வரே தேனும் பாலினும் இனிய தெய்வத்தை நானும் நீயுமாய் நாளும் போற்றுவோம் நாமம் சொல்லுவோம் சிவ நாமம் சொல்லுவோம் நாமம் சொல்லுவோம் சிவ நாமம் சொல்லுவோம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி ராஜலட்சுமி ராணி அம்மையார் அவர்கள் மிகவும் அருமையாக நாமத்தை சொல்லி நாங்கள் நித்தமும் அவரையே மனதால நினைத்து கொண்டு வந்தால் உங்களுடைய பரபரப்பு எல்லாம் அடங்கி மனமுடங்கி நாங்கள் புத்தி அடைவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்பதை மிகவும் அருமையாக பாடினீர்கள். அடுத்து சுசிலா கனலிங்கம் இருக்கிறீங்களா? அவ காணையில சரோஜினி அம்மையார் சரோஜாதேவி சுந்தரலிங்கம் அம்மையார் ஏதோ சொல்ல வருகிறீர்கள், சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் எங்கள் குருகரன் சிவயோக சுவாமிகளின் நற்சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். கடலிலே அலைகள் எழுகின்றன, அதுபோல அலைகளாக எண்ணங்கள் மனதில் எழுகின்றன. எழுகின்ற போது எண்ணங்களை அடக்குவதற்கே தியானம் அவசியம். தியானம் என்பது இறையுடனான இணைப்பு என யோகியர் உரைப்பர். ஏதாவது ஒரு பொருளை பற்ற வேண்டும் என்றால் எல்லா விரல்களையும் ஒருமுகமாக சேர்க்க வேண்டும். அதுபோல கடவுளை அடைவதற்கு மனம் ஒருமுகப்பட வேண்டும். நீ காலையிலும் மாலையிலும் இரவு தூங்குவதற்கு முன்பும் தியானம் செய்ய வேண்டும். சிவா என்ற பெயரை உச்சரித்த வண்ணம் அமைதியாக 2 நிமிடங்கள் இருக்க வேண்டும். தீவினை நல்வினை பயன்களுக்கு கடவுள் காரணம் அன்று. துன்பத்தை தவிர்ப்பதற்கு உனது மனதை அடக்குவதும் ஞானியரின் நட்பை நாடுவதும் அடியாரின் மத்தியில் வாழ்வதுமே வழிகளாகும். கத்தரியை நட்டால் கத்தரி மட்டும்தான் பறிக்கலாம். நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்யலாம். தீமையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்யலாம். கடவுள் நிலமாய் நீராய் நெருப்பாய் வெளியாய் எல்லாமாயும் நிலை கொண்டுள்ளான். முழு உலகமும் பூரணமான ஒழுங்கு முறையில் செயல்படுகின்றது. நீ மற்றவர்களையோ உலகையோ சீர்திருத்த முடியாது, உன்னையே சீர்திருத்த வேண்டும். ஆன்மாவின் அணிகலன்கள் நீதி, நேர்மை, துணிவு, உண்மை என்பனவாம். கற்பது என்பது அறியாமை என்னும் திரையை அகற்றுவது. நாங்கள் பூமித்தாயிடமிருந்து ஒரு பாடம் படிக்க வேண்டும். அவள் நன்மை தீமை, பாம்பு புலி பசு ஆடு போன்றவற்றை எல்லாவற்றையும் ஒரே மாதிரியே நடத்துவாள். இடர்பாடுகளையும் துன்பங்களையும் பாதி வழியில் சந்தித்து விட்டு போகாது. அவை உன்னை எதிர்கொண்ட உடனே எதிரிடு. கடவுள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார். அதுவே உனக்கு நான் வைத்திருக்கும் மிக சிறந்த செய்தியாகும். கெட்ட மனிதர் பயத்தின் காரணமாக பணிவார்கள், நல்லவர்கள் அன்பின் காரணமாக பணிவார்கள். பொதுவிடத்தில் நீதியானதையும் சரியானதையும் பேசுவதற்கு தயங்காதே. அதிகாரத்துக்கு பயந்து உன்னுடைய மனச்சாட்சிக்கு எதிராக ஒரு காலமும் செயற்படாதே. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிகவும் அருமையான ஒரு நற்சிந்தனையை வழங்கினீர்கள். அடுத்து பரஞ்சோதி இருக்கிறீங்களா? சந்திரா பரஞ்சோதி, சந்திரமலர் அவர்களை காணாதபடியால கௌரிராஜ், நீங்க பாட போறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், ஒரு பக்தி பாடல் பஜனை பாடல். இல்ல, ஜோஸ்வாமியின் பாடலைத்தான் நாங்க இப்ப படிச்சு முடிச்சா போலதான் மிச்சம் எல்லாம்.
நான் கோஸ்வாமியின் பாடல் எனக்கு சுவாமி தெரியாதம்மா. திருவடி பாடல் தான் பாடுறோம். அது படிச்சு மங்களம் பாடினா போலதான் செய்யலாம். இன்றைக்கு குருபு சேர்ந்தபடியால நாங்க அது நிமித்தம் அதற்குரியதில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். சாரி அம்மா. அவக்கு அடுத்த முறை ஒரு சிந்தனை பாடலை அனுப்பி விடுங்க. அடுத்த முறை அவ பாடுவா. இந்த முறை சரி. கொஞ்சம் கடைசியில அவக்கு பாட விடுங்க. ஒரு அவ விருப்பத்துல வந்திருக்கிறா. ஓகே ஓகே ஓகே. ஜோ சுவாமியரின் பத்தரையாவர் பணி என்றதில் இருந்து வாசி. ஒரு பொல்லாப்பும் இல்லை என்றே உரைத்தான் திருவாளன் செல்லப்பன் தேர். முழுவதும் உண்மை என மொழிந்தான் முன்னாள் வலுவில் செல்லப்பன் மதி. நாமறியோம் என்னும் நல்வாக்கு நல்கினான் சேமநிதி செல்லப்பன் தேர். ஆரறிவார் என்ன உரைத்த என் ஆசானாம் பாரறியா செல்லப்பன் பார். அப்படியே உள்ளதென்றோதிய நல்லாசான் ஒப்பிலா செல்வன் உணர். ஒரு மொழியாலே உணர்தற்கு வைத்தான் கருவழியை மீறினோன் காண். காணுகின்ற கண்ணிற் கலந்துள்ள நல்லாசான் பேணும் அவர்க்கு பிதா. நற்சிந்தை என்னும் நறுமலர் சேர் நன்மரமே கற்பக தருவெனக் காண். உண்ணவே உண்ணத் தவிட்டாத நல்லுணவு அண்ணல் செல்லப்பன் அறி. விண்ணவர் தாமும் அறியாத வேதியன் நன்னல நல்லூரான் நவில். 10 பாட்டாம் இவற்றை கேட்போர் படிப்போர்கள் பத்தரே யாவார் பணி. என்ற குரல் இன்றைக்கு கொஞ்சம் சரியில்லை என்றாலும் இதை வாசித்தேன். மிக்க நன்றி. அடுத்து வேறு யாரும் நச்சிந்தனை பாடல்கள் பாட வந்திருக்கிறீர்கள் என்றால் கையெழுத்துங்க. டீச்சர் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் பாடுவார். யோ சுவாமிகள் திருவடி போற்றி. எங்கள் குருநாதன்ல இருந்து முதலாவது பாடலை பாடுகிறேன். என்னை என கருவித்தான் எங்கள் குருநாதன். இணை அடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். மூவருக்கும் அறியவுனான் எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன். நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன். நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி மாஸ்டர், மிகவும் அருமையாக பாடினீர்கள். வேறு யாரும் பாடல் பாட இருக்கின்றீர்களா? இல்ல வேறு யாரும் பாட இல்லாட்டிக்கு அவ இந்த கௌரிராஜ் மாஸ்டருக்கா விடுங்க. அவருக்கு முதல் தரம் வந்திருக்கிறா. பாட இல்லாட்டிக்கு மங்களம் பாடி முடிய அவ பாடட்டும். அவ பாடட்டும். மற்றது அவருக்கு ஒரு பாட்டை அனுப்பி விடுங்க. அடுத்த முறை அவ நல்லா பாடக்கூடியவ. அவருக்கு யோர் சாமியை பற்றி தெரியாது என்றபடியா நீங்க அனுப்பி விடுங்க. அவருக்கு விட பாடுவோம். சரியா? நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. ஆன்மா அழியாதென்று அன்றனுக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவே நொடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் என தாமடி. கிளியே கவலை எல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தால் என்ன ஏதவற்றை பட்டால் என்ன கத்தன் திருவடிகள். கிளியே காவல் அறிந்து நடி. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி.
கிளியே ஆறுமுகன் தஞ்ச மடி சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாட்டைந்தும் பூமியில் சொன்னடி கிளியே பொல்லாங்கு தீருமடி. சுசீலா கனகலிங்கம் வந்திருக்கிறீங்களா? ஓகே, டாக்டர் சதா மனோல் மாஸ்டர் அவர்கள் பாடவோ என்னவோ வந்திருக்கிறார். உங்களை இதை தொடங்குங்கள். இல்ல பாடல் இல்ல, அதான் நீங்க முடிச்ச பிறகு வாசிக்கிறதோ என்ன மாதிரி? சுசிலா கனகலிங்கம் நிக்கிறாவா? சுசிலா கனகலிங்கம் எந்தி அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கோ. இப்பொழுது சுசீலா கனகலிங்கம் அம்மையாளர்கள் பெருமானை பார்த்து நின்று ஆடுமயிலே பாடுவார். பார்த்தினின் ஆடுமயிலே சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வீடியோவை போடுங்கோ. கஷ்டமா பாடுங்க. யோகசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமானை பார்த்து நின்ற ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்த ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்த ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்த ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்த ஆடுமயிலே வீடு நமக்கு போதும் சொந்தமன்றே வீணாசைப்படுவதெல்லாம் பந்தமன்றே கூடுட்டு உயிர் போமுன் கும்பிட்டு கொண்டே குழைந்து குழைந்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்த ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே பொறி வழி போமனத்தை அடக்கி கொண்டே பூரண நிட்டையிலே மடக்கி கொண்டே அறிவறியாமை இரண்டு நாமல்லவென்றே ஆனந்தமாய் பணிந்தெழுந்தாடுமயிலே ஆடுமயிலே பணிந்தாடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே ஒவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணிக்கொண்டே இறந்திறந்த ஐந்தெழுத்தை பண்ணி கொண்டே அவ்வியம் பொறாமை கோபம் நகற்றி கொண்டே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே ஆடுமயிலே பணிந்தாடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற புத்தியை கேட்டே ஓம் சிவாய நம என செபித்து கொண்டே குருநாதன் திருவடியை கும்பிட்டு கொண்டே கூடி கழித்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்தாடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே தேசகாலஞ்சாவையும் மறந்து நின்றே சிறு பிள்ளைய போல மனம் சிறந்து கொண்டே பேசவும் அறியாமல் பேக்கோலங்கொண்டே பெருமானை பார்த்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்தாடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே. ஜோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருமை அம்மா, அருமையாக பாடினீர்கள் சுசிலா கனகலிங்கம் அம்மையார் அவர்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக டாக்டர் சதாம் அனோரன் ஏதோ வாசிக்க போறீங்க, நீங்கள் வாசிங்க. சரி, நன்றி.
யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்தெழுத்துள்ளே அனைத்தும் கண்டேன் என்கிறார் சுவாமிகள். இவ்வைந்தெழுத்துள்ளே யாவரும் அடக்கம் என்பது உண்மையே. சிவாய நம என்ற எழுத்துக்களில் கூட்டத்தில் நடுவே உள்ள யவாகிய உயிர் தனது வாழ்க்கையாகிய பயணத்தை எத்திசை நோக்கி செல்லுமென திகைத்து நிற்கின்றது. இடது பக்கத்தே உள்ள ந மா என்பன பொதுவாக அறியாமையையும் ஆசா பாசங்களையும் பிற கட்டுக்களுக்குள் நிறைந்த உலகத்தை குறிப்பவனவாக உள்ளன. வலது பக்கத்தே உள்ள வா என்பது திருவருட் சக்தியையும், சி என்பது சிவபுரம் பொருளையும் குறிப்பன. புத்தி உள்ள மனிதன் வலது திசையை நோக்கி பயணம் செய்து திருவருட் சக்தியின் துணை கொண்டு சிவபுரம் பொருளை அடைவான். இடது திசை நோக்கி செல்பவன் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே ஆளாகி விடுவான். இரவு பகல் இல்லாத ஏகாந்த வீடு, அதில் அவர் கூறிய ஒரு இது, இரவு பகல் இல்லாத ஏகாந்த வீட்டினிலே பரவி பணிந்திடடி தங்கமே பாரும் விண்ணும் உன் கைவசம். இது சுவாமிகளுடைய திருவாக்கு. இங்கு இரவு என்பது எது, பகல் என்பது எது, இரவு பகலில்லாத இடம் என்பது எது? ஊழிக்கால முடிவில் கண்ணே உலகமும் உயிரும் அழியாது நின்று ஒடுக்க நிலையை எய்தும். அப்போது உயிராகிய ஆன்மா தனிமையான வீதியில் கேவல நிலையை எய்தும். கேவலம் என்பது தனிமை. இந்த நிலையில் ஆன்மா ஆணவ மரத்தால் கட்டுண்டு அறிவற்ற நிலையில் இருக்கும். இது ஆன்மாவுக்கு இரவு. நன்றி. சுவாமிகள் திருவடி போற்றி. மிக அருமையாக வாசித்தீர்கள். நான் என்ற திரோதான மேலமும் மா என்ற பொதுவான மேலமும் சி என்ற சிவத்தன்மையும் வா என்ற திருவருட் சக்தியும் யா என்றது ஆன்மா. அப்ப நமசிவாய என்று நோமலா நாங்கள் சொல்றது நாங்கள் பொதுவில சொல்லுவோம். ஆனா அதுதான் சிவாய நம என்று சொல்லும் பொழுது சி என்ற சிவத்தை முன்னையும் வா என்ற திருவருட் சக்தியை முன்னுக்கும் வச்சு சிவாய ஆன்மா அடுத்திருக்கும். அதுக்கு பின்னால்தான் சிவாய நம வருது. அப்ப அந்த ஐயனார் யாரும் சொல்லிக்கல சொல்லுவினோம், நாங்கள் இப்போதைக்கு நம சிவாயதான் சொல்லணும். அந்த முத்தி தன்மையை அடையிற நிலையில உள்ளவர்கள் தான் சிவாய நம என்று சொல்றதுக்கு தகுதி உடையவர். அப்படி நாங்க எடுக்காம நாங்களே சிவாய நம என்பதும் சொல்வதற்கு தகுதி உடையவர்கள். அப்ப ஐந்தெழுத்தின் மகிமையும் அதிந்த திருக்கூத்து தரிசனமும் எங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும் என்பதைத்தான் இது காட்டுகின்றது என்பதை விளக்கமாக சொல்லுகின்றேன். நன்றி டாக்டர் சதா. வேற யாரும் பாட போறீங்களோ? இல்லாட்ட நான் அத்துவித பொருள் படிச்சு மங்களத்தை முடிச்சிட்டு நேரம் கருதி அப்புறம் உங்களை விடலாம். வேற யாரும் வந்திருக்கிறீங்களோ நச்சிந்தனை வாசிக்க, இல்லாட்ட பாடல்கள் பாடுறதுக்கு? சொறி என்ற தொண்டை குரல். யாரும் வந்திருந்தா கையெழுத்துங்கோ. சந்திரா பரஞ்சோதி இருக்கிறீங்களா? நான் அப்ப படிச்சு முடிச்சு விடுறேன். பிறகு அவ கௌரியம்மாம் பாடலில் பாடலாம். அத்து வித பொருள் காப்பாம் எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பாம். அத்து வித பொருள் காப்பாம் சித்தரும் தேவரும் காப்பாம். எந்த சித்தத்தில் இலங்கும் திருவருள் காப்பாம். அத்து வித பொருள் காப்பாம். அட்டவசுக்களும் காப்பாம். எனக்கு ஆனந்தமான பராபரன் காப்பாம். எட்டு திசைகளும் காப்பாம். எனக்கு எங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம். அத்து வித பொருள் காப்பாம். பிராணனபானனும் காப்பாம். என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம். அராவணி வணியன் காப்பாம். எனக்கு அருளை அளிக்கும் குருபரன் காப்பாம். அத்து வித பொருள் காப்பாம். பஞ்ச புலன்களும் காப்பாம். என்னை பரவும் அடியவர் அனுதீனம் காப்பாம். குஞ்சர முகத்தவன் காப்பாம். நல்ல குழந்தை வடிவேல் என்றென்றும் காப்பாம். அத்து வித பொருள் காப்பாம்.
சந்திர சூரியர் காப்பாம் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் காப்பாம் மந்திரம் தந்திரம் காப்பாம் 4 மறைகள் சிவாகாம் மாநிலம் காப்பாம் அத்து வித பொருள் காப்பாம் அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் அத்துவித வஸ்துவுக்கு மங்களம் ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம் உத்தம பக்தருக்கு மங்களம் முப்பொழுதும் தொழுவாக்கு மங்களம் மூவாசை வென்றவர்க்கு மங்களம் 30 தேவருக்கும் மங்களம் முனிவர்க்கும் இருடிகட்கும் மங்களம் தன்னை அறிந்தவர்க்கு மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் ஐயமில்லா சாதுகட்கு மங்களம் ஆதியந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் சீர்காழி தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சீர்பெருகு சுந்தரருக்கு மங்களம் திவ்ய மாணிக்கற்கு மங்களம் எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் சுவாமிகள் திருவடிகள் போற்றி கௌரி அம்மா நீங்க பாடியில் பாடும் வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சங்கர சங்கர சாய் சங்கர சாய் சங்கர நாதஸ்வரூபா வேதோதாரா நாதஸ்வரூபா வேதோதாரா கலியுகோதாரா சாயி கலியுகோதாரா ஹர ஹர சங்கர சாயி சிவ சிவ சங்கர சாயி चंद्रशेखर साई भक्ति नंदन साई हर हर शंकर साई शिव शिव शंकर साई चंद्रशेखर साई भक्ति सुंदर साई शंकर शंकर साई शंकर नादस्वरूपा वेदोतार कलियुगावतारा साई कलियुगावतारा हर हर शंकर साई शिव शिव शंकर साई चंद्रशेखर साई भक्ति सुंदर साई शंकर शंकर நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா நன்றி. இப்பொழுது ஏதோ ஒரு வீடியோ போட போறேன்னு சொன்னீங்கள் ஸ்ரீஸ்காந்த் ராஜா மாஸ்டர், நீங்க வீடியோவை போடலாம் இப்பொழுது. ஓகே, நான் இப்ப அறிவித்தலை சொன்ன பிறகு வீடியோ போட போறேன். சதா மாஸ்டர் நிப்பாட்டுங்க, அது வந்து யூடியூப்ல இருக்கு. ரெக்கார்டிங்க நிப்பாட்டுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது நாளைக்கு காலமே மண்டே, அதாவது திங்க